அஸ்ஸலாமு அலைக்கும். மக்காவிலிருந்து உங்கள் இஸ்மாயில். தமிழக மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் உள்ள விசிக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மனு தாக்கலில் முறைகேடுகள் நடந்துள்ளது. ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சிறந்த ஒரு வேட்பாளர். 5 வருட காலத்தில் அவர் 90 விழுக்காடு, ஏன் 99 விழுக்காடு முறையாக சட்டமன்றம் சென்றுள்ளார். நன்கு பேசியுள்ளார். பேசாமல் 5 வருடத்தை கழித்த வேட்பாளர்கள் பல பேர். அதில் அண்ணன் திருமாவளவனும் ஒரு பேர். ஆக பேச்சுத்திறமை, நல்ல ஆற்றல் உள்ள ஒரு நபரை ஓரங்கட்டிவிட்டு இவருக்கு தந்த 8 சீட்டுகளையும் யார் யாருக்கோ தந்திருக்கிறார். கேட்டால் பல காரணங்களை சொல்கிறார். சில குறைநிறைகள் இருக்கத்தான் செய்யும். நாம் நினைத்தை போல் எதுவும் நடக்காது. அதாவது இச்சமயத்தில் உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் 2 திருடர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் கொள்ளையடித்து விட்டு ஓடி வரும்பொழுது இரவாகிவிட்டது. ஒரு கோயிலில் உறங்கிவிட்டு சரி மறுநாள் எழுந்து காலையில் செல்வோம் என்று உறங்கிவிட்டார்கள். அதில் ஒரு திருடன் எழுந்து, இவனோடு திருடிக்கொண்டே காலம்பூரா உதைவாங்க உடம்பில் தெம்பும் இல்லை, இவன் சரியான நமக்கு பங்கும் தரமாட்டான் என்று இந்த திருட்டு ஜாமானை நம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டு எங்கேயாவது சென்று ஒரு தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஓடிவிட்டான். எழுந்து பார்த்தபோது ஆளை காணவில்லை. அந்த திருடன், அட பாவி, எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு என்னை மோசடி செய்து விட்டாயே, உனக்கு இந்த செல்வமெல்லாம் ஒட்டமா என்று சாபமிட்டான். இவன் அடித்து வந்ததே ஆட்டியை போட்ட பொருள், அதற்கே இவன் சாபமிடுகிறான், உழைத்த பொருள் இல்லை. ஆக இந்த கதையினுடைய விளக்கம் என்னவென்று நீங்கள் பார்ப்போர் அனைவருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். புரியவில்லை என்றாலும் மிக விரைவில் புரியும். நீங்கள் நிற்பது மண்பானை. அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறார் நாம் நிற்பது சில்வர் பானை, அலுமினிய பானை, காப்பர் பானை, துத்துநாக பானை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அல்ல, மண்பானை உடைவது ரொம்பவும் சுலபம். 2 பதவி வைப்பதற்காக வேண்டி காட்டுமன்னார்குடி தொகுதியும் இவர் தேர்ந்தெடுத்தார். பல பேருடைய இன்னல்களால் அதையும் விட்டு கொடுத்து விட்டார். யாருக்கு விட்டு கொடுத்தார் தெரியுமா? அடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். இந்த நிமிடம் வரை அவர் விசிகாவுக்கு, விடுதலை சிறுத்தைக்கு எந்த ஒரு செயலும் செய்யாமல் காங்கிரசுடன் இருந்த ஒரு நபருக்கு விட்டு கொடுத்து விட்டார். இவருடைய இயக்கத்திலிருந்து பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்த ஷானவாஸுக்கு விட்டுத்தர மனமில்லை. இஸ்லாமிய இயக்கத்தில் எத்தனையோ கட்சிகள் உள்ளது. தமுமுக, தவ்ஹீது, எஸ்டிபி, அதிலெல்லாம் இல்லாமல் இவர் பொதுநல சேவையாக இப்படி ஒரு விடுதலை சிறுத்தை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக பாடுபட்ட ஒரு நபரை இவர் ஓரங்கட்டிவிட்டார். நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் தீக்குச்சியை உரசும் பொழுது தீப்பெட்டியிலையும் மருந்து உள்ளது, தீக்குச்சியிலையும் மருந்து உள்ளது. ஆனால் தீப்பெட்டி எரிவதில்லை, அந்த குச்சி தான் எரிகிறது. ஏன் தெரியுமா? அந்த குச்சியில்தான் தலைக்கணம் உள்ளது. ஆக தலைக்கணம் உள்ளவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இதை எதற்கு சொல்கிறேன் என்று புரியுமா? இந்த முறை 8 தொகுதிகளிலும் நீங்கள் எட்டி பறிப்பீர்களா, எட்டாமல் வந்து விடுவீர்களா என்று பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.